இந்த 4 செஃப்பையும் நூடுல்ஸ் ரெடி பண்ண சொல்றாங்க. யார் டிஷ் நல்லா இருக்கோ அவங்க தான் ஃபைனல் ரவுண்டுக்கு போவாங்க. இந்த 3 பேரும் ஃபாஸ்ட்டா டப்பு டப்புன்னு நூடுல்ஸ் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹீரோ மட்டும் சிலையாட்டம் நிக்கிறான். இவன் ஃபேன்ஸ் எல்லாம் டென்ஷனோட பார்க்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவனும் டிஷ் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணி டைம்குள்ள முடிச்சிடுறான். ஜட்ஜ் இவனோட நூடுல்ஸ் பார்த்துட்டு பிரசன்டேஷன் நல்லா இருக்கு, பட் சாப்பிட்ற அளவுக்கு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் இவனோட டிஷ்ஷை சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு பாராட்டிட்டு கிளம்புறப்போ அவங்க கண்ணில் பிளேட்ல இருந்த முடி பட்டுடுது. நெக்ஸ்ட் இவளோட டிஷ்ஷை சாப்பிட போறப்போ சாப்ஸ்டிக் வைக்காம விட்டுருப்பா. ஒரு நல்ல செஃப் டேஸ்டா குக் பண்ணா மட்டும் போதாது, கஸ்டமருக்கு நல்லா சர்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. லாஸ்டா ஹீரோட டிஷ் டம்ப்ளிங்ஸ் பண்ணியிருப்பான். உன்னை நூடுல்ஸ் பண்ண சொன்னா டம்ப்ளிங்ஸ் பண்ணியிருக்கான்னு கேட்டதும் இது ஸ்பெஷலான டிஷ், நூடுல்ஸை வச்சு தான் டம்ப்ளிங்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறான். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஹீரோவை ஃபைனல் ரவுண்டுக்கு செலக்ட் பண்ணிடுறாங்க. இதில் மற்ற 3 செஃப்ஸும் ஹீரோவை விட ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா லாஸ்ட் 2 ரவுண்ட்லையும் இவங்க 4 பேரும் டீமாக குக் பண்ணியிருப்பாங்க. இவனால தான் இவங்க டீமும் செலக்ட் ஆகியிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.